இந்த நாளுக்குரிய தலைப்பு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவால பாராட்டாம இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவால பாராட்டாம இருக்கவே முடியாது. நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்துக்குள்ள நிறைய குணாதிசயம் உண்டு. அதுல ஒண்ணு அவர் பாராட்டுறது. இயேசு கிறிஸ்து சில காரியத்தை ஆச்சரியப்படுறார். இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். இயேசு கிறிஸ்து நல்ல ஆலோசனை சொல்றவரா இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய லைஃப்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பாராட்டக்கூடிய காரியங்கள் இந்த நாளில் விசுவாச அடிப்படையில் பார்க்க போறோம். அவங்க விசுவாசத்தை வைத்து இயேசு கிறிஸ்து எப்படி பாராட்டுறாரு. நம்ம ஒவ்வொருவரையும் நீங்க பாத்தீங்கன்னா பாராட்டுதல் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாராட்ட நம்ம விரும்புறோம். இப்ப குழந்தைகளை என்ன பண்ணுவாங்கன்னா அது நல்ல ஒரு நல்ல எக்ஸாம்ல நல்ல ரேங்க் எடுத்துச்சுன்னா அவங்க பெற்றோர்கள் பாராட்டணும் விரும்புறாங்க. அல்லது ரெண்டு நண்பர் இருக்கிறாங்கன்னா ஒரு நண்பர் நல்லா பண்ணிட்டா இன்னொரு நண்பர் நம்மளை பாராட்டலாமே, பாராட்டுதல நிறைய விரும்புறாங்க. அல்லது ஒரு பெரிய தலைவர் பெரிய ஒரு ஆள் நம்மளை கூப்பிட்டு பாராட்டணும், நல்லா பாராட்ட வேணும் என்று விரும்புறாங்க. ஆனா நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்னன்னா அவருடைய பாராட்டுதலை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கலாம். அவர் நம்முடைய விசுவாசத்தை பார்க்கிறார். பொதுவா விசுவாசம் என்பது பாத்தீங்கன்னா காணாத ஒன்றை நம்புவது. விசுவாசம் என்பது நம்பப்பட்ட உறுதியும் காணப்படாத நிச்சயம் வேதம் சொல்லுது. காணாத ஒன்றை நம்ம பருவத்தை பார்த்தா நம்ம பருவத்தை விசுவாசிக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஆவிக்குரிய கண்களை திறந்தோம்னா ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். விசுவாசத்துல வேதம் சொல்லுது நாமத்துல இருவர் இருக்குமே தெரிவிக்கணும் மத்தியில் இருப்பேன். ஆண்டவர் இந்த மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். எல்லாமே விசுவாசம். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பதே கூடாத காரியம் என்று வேதம் சொல்லுது. இந்த நாள்ல நம்ம ஆராய்ச்சி பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த அளவுக்கு விசுவாசம் கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த வேத அடிப்படையில் ஒரு 2 பேரை குறித்து நம்ம பார்க்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிட்டோம்னா இந்த பூமியில வந்து அவர் 33 வருஷம் வாழ்ந்தார். 12 வயதா இருக்கும் போதே அவர் பாத்தீங்கன்னா 12 வயதா இருக்கும் போதே வேதத்தை நன்கு கற்றுக்கொண்டார். 30 வயதுல ஊழியத்துக்கு வந்தார். 30 வயது வரைக்கும் பாத்தீங்கன்னா தன்னுடைய தாப்பனோட நச்சு வேலை பார்த்தார். உண்மை உத்தமமா இருந்தார். தாப்பன் இறந்த பிறகு மூத்த சகோதரனா அந்த குடும்பத்துக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனா, தாய்க்கு நல்ல ஒரு மகனா, சகோதர சகோதரிகளுக்கு நல்ல ஒரு சகோதரனா அவருடைய லைஃப் இருந்தது. அதனாலதான் நம்ம பார்க்கிற வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவ வந்து என்னது பாராட்டுறாரு. இவர் நேசகுமாரர், இவர் மேல் பிரியமா இருக்கிற நேசகுமார் சொல்லி அழைக்கிறார். நல்லா கவனிக்கணும். இயேசு கிறிஸ்து வந்து மத்திய 3ஆம் அதிகாரத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து வந்து ஞானஸ்தானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து பாவம் செய்யவில்லை. ஒரு பாவிதான் அது மனிதர்களுக்கு கேட்ட ஞானஸ்தானம் எடுக்கணும். ஆனா பிதா சொல்லிட்டாரு, மகனே நீ வந்து ஞானஸ்தானம் எடுக்கணும். இயேசு கிறிஸ்து இந்த ஒரு திரளான கூட்டத்து மத்தியில நீ வந்து கியூல போகணும், 1 by 1 போகணும். நீங்க பார்த்துப்பீங்க ரேஷன் கடையில் என்ன பண்ணுவாங்க, போயிட்டே இருப்பாங்க, குறுக்கா வந்து நிற்பாங்க. குறுக்கு வழியில சீக்கிரமா நம்ம ரேஷன்ல பொருள் வாங்கிட்டு போகணும்னு. ஆனா இயேசு அப்படி பண்ணல, கியூல வந்தார். அங்க யோவான் சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படி ரொம்ப கோபமா சீர்றாரு யோவான் சாணகன். ஆனா இயேசு கிறிஸ்து சாந்தமா போய் அதை பிதா சொல்லிட்டாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அவர் பிதாவோட ஐக்கியப்பட்டவரா இருந்தார். தேவனோட பேசிக்கிட்டே இருந்தார். எது வேணா ஆண்டவரை கேட்டு கேட்டு செய்யறவர், அவருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்தவர். அவர் வந்து அந்த கியூல போய் ஞானஸ்தானம் இருக்கிறாரு. இயேசு கிறிஸ்துடைய 30 வயது வரைக்கும் ஒரு வாழ்க்கையும் சரி, அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து இந்த 2 காரியம் தான் அவர் வந்து என்னது, இவர் நேசகுமாரர், இவர் மேல் பிரியமா இருக்கிற பிதாவானவர் அங்க பாராட்டுறத பார்க்கிறோம். நம்ம வேதத்துல நிறைய வரை பார்க்கிறோம். தாவீதை எழுதிட்டு கேட்டோம்னு ஆண்டவர் சொல்றாரு, மோசேயை எனக்கு உண்மையிலும் சொல்றாரு, எனக்கு பிரியமான தானியேலே, எனக்கு மிகவும் பிரியமானவனே. இப்படி நிறைய காரியங்கள் நம்ம வேத அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா வேதத்துல இயேசு கிறிஸ்து இந்த 3 வருஷம் ஊழியத்துல இஸ்ரவேல் மக்களுக்காக மட்டும்தான் ஊழியம் செய்ய வந்தார். புறஜாதிகளுக்கு அல்ல. அந்த 3 வருஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு தான், எபிரேய மக்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும்தான். ஆனா அந்த நாட்களே பாத்தீங்கன்னா ஆனா பிதாவின் சித்தத்தின்படி இந்த சம்பவத்துல விசுவாச அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மேலே அங்க இருக்கிற அந்த நபர் ஆண்டவர் வந்து பாராட்டுறதை பார்க்க முடியும். பார்க்கலாம் நம்ம வேத அடிப்படையில மத்திய 8ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதினா யாரு? 100 சிப்பாய்க்கு தலைவன். அவன் தான் 100க்கு அதிபதி. தன்னுடைய வேலைக்காரன் வந்து உருவாகலாம் காணப்படுறான். அவனுக்காக போயினாரு ஆண்டவர்கிட்ட மூப்பர்களை அனுப்பிச்சு விட்டு என்ன பண்றான், ஆண்டவர்கிட்ட சொல்லி இந்த வேலைக்காரன்
சுகவீனமா இருக்கிறார். அதை பத்தி சொல்றார். நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க. ஆண்டு சொல்றாரு, நான் வரவான்னு வாழ்ந்துட்டா அவரே மனமோடு வரேங்கிறார். நீங்க ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் பிழைப்பான். பார்த்தீங்களா அப்படி சொல்றாங்க. ஆனா அவன் பாரு புறஜாதியன், அவன் ஒரு இஸ்ரவேலன் அல்ல. நல்லா கவனிக்கணும். ஆனா பாக்குறாரு இஸ்ரவேலுக்குள்ள அவனை முடிவை பார்க்கும்போது அவன் சொல்றான், ஒருத்தவங்க நான் வாரினா வாரான், போனா போகிறான். ஏன்னா ஒரு தளபதியா இருக்கிறதுனால அங்க இருக்கிற சிப்பாயை ஒருத்தவங்க இங்க வாப்பா இங்க போப்பானா அந்த அதிகாரத்துக்கு அவன் கீழ்படியணும். அப்படி எனக்கு அதிகாரம் இருக்கு. அது போல ஆண்டவரே உனக்கு அதிகாரம் இருக்குப்பா, அப்படி வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குங்கிறான். அப்படியே நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு எவ்வளவு அதிகாரம் உள்ளது. கண்டிப்பா என் வேலைக்காரன் சோமாவா, எப்படிப்பட்ட விசுவாசம் பண்ணீங்களா? இவன் ஒரு அதிகாரம் உடையவங்க உலக ரீதியாக ஒரு போஸ்ட்ல. ஆனா ஆண்டவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத, எப்படி அதிகாரம் உடையவர் என்பதை நல்லா கேட்கிறான் பாருங்க, விசுவாசித்து கேட்கிறான் பாருங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் நானே பார்க்கல. இப்படி பாராட்டுறாரு பாருங்க. அநேகர் கிழக்கிலிருந்து மேற்கிலிருந்து வருவாங்க. ஆனா ராஜ்யத்து புத்திரனும் குறித்து சொல்லப்பட்டிருக்கும், நரகத்தில் தள்ளப்படுவாங்க. அதை குறித்து வேற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மத்திய 8ஆம் அதிகாரம் 4 வாசித்து கேட்கலாம். ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான். திமிர்வாதம்னா இப்ப ஸ்ட்ரோக் வந்தா கையால் வழங்காம இருக்குல்ல, கையால் எதுவுமே பேரலைஸ் சொல்லுவாங்க, எதுவுமே செய்ய முடியாது. திமிர்வாதமா கிடக்கிறான். அவன் பாருங்க, அந்த நூலுக்கு புறஜாதியா தன்னை போல கொஞ்சம் நேசிக்கிறான் பாருங்க. நமக்குள்ள இந்த குணாதிசயம் இருக்குதா? இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டுல 2 காரியத்தை முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தேடணும். 2வது என்னது? அன்பு கூறணும். சரிங்களா? உங்களை நீங்க எப்படி நேசிக்கிறீங்களோ அது மாதிரி மற்றவங்களை நேசிக்கணும். அவன் பாருங்க அதை காமிக்கிறான் பாருங்க. அந்த வேலைக்காரங்க அவனுக்கு என்ன அக்கறை? இதுதான் தன்னை போல நேசிக்கிற ஒரு அனுபவம். அதை வாசிக்கலாங்க. திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனை படுகிறான். அவன் கொடிய வேதனை படுறான். அந்த கொடிய வேதனை பார்த்து பொறுக்க மாட்டாம எழுந்து நடக்க முடியல, எதுவுமே செயல்பட முடியல, எனக்கு இல்லை என்று அவரை வேண்டிக் கொண்டார். பாத்தீங்களா? அதற்கு இயேசு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். அவரா விரும்பி நானா மனமோது வர வாழ தெரியும் சொல்லுவாங்க. நானா முன் வந்து நான் சோமாக்கு நம்ம வரம் பார்க்கிறேன். அவன் என்ன பண்றாங்க? நூற்றுக்கு அதிபதி பிரதியுத்தரமாக பதில் சொல்றார். ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. தாழ்மை முதல்ல வருது, புரியுதுங்களா? அவனுக்குள்ள எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. தன்னை போல அன்பு கூறுறான் ஃபர்ஸ்ட். 2வது என்ன வருது பாக்குறதுல? தாழ்மை. என் வீட்டுக்கு நீ வர நான் பார்த்தது இல்லை. வேதம் சொல்லுது தாழ்மையிலுக்கோ திரும்பி அளிக்கிறான்னு சொல்லுது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். ஒரு வார்த்தை. எவ்வளோ வசனத்தை நம்ம கேட்கிறோம், நமக்கு விசுவாசம் இருக்குதா? ஒரு வார்த்தை போதும். ஏன்னா அந்த வார்த்தையில யார் இருக்கிறா? இயேசு இருக்கிறார். வசனத்துக்கு நடுகிறவனே நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் வெளிச்சம் உண்டானே வெளிச்சம் உண்டாச்சு. ஆதியாகமத்துல பார்க்கிறோம், ஆழத்துல இருள் இருந்தது, வெளிச்சம் என்னது? அதாவது பூமி முடிவினமா இருந்துச்சு. ஆண்டவர் வெளிச்சம் உண்டானே அந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாயிடுச்சு. வெளிச்சமாயி இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருக்கிறார், ஒளியா இருக்கிறார். அவர் அந்த ஒளியானவர் என்னது? ஒரு வார்த்தை சொன்னா போதுமா? அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அப்ப பாருங்க, அதுக்கு இன்னொரு விளக்கம் சொன்னா பாருங்க, அவனுடைய அதிகாரம் பாருங்க. நான் அதிகாரத்துக்கு கீழ்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகரும் உண்டு. எத்தனை பேர் இருக்கா? 100 பேர் இருக்கா? 100க்கு அதிபதி. அப்படி சொன்னா என்ன சொன்னாலும் கேட்கணும். அவ்வளவு அதிகாரம் இருக்கு. அதற்கான தேவனுடைய வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கு. புரியுதுங்களா? புரியுது நம்புறேன். நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான். அப்படியே உபே பண்றான், கீழ்படுகிறான். அந்த அளவுக்கு அதிகாரம் உள்ள 100க்கு அதிபதி. அந்த 100க்கு அதிபதிக்குள்ள எப்படிப்பட்ட குணாதிசயம் இருக்கு பாருங்க. அன்பு இருக்கு, தாழ்மை இருக்கு, அதிகாரம் இருக்கு. இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்படுறாராம். நம்ம பாடுறோம், ஆச்சரியமானவரே என் வாழ்வில். ஆச்சரியம்னா என்னது? செய்யக்கூடாத ஒரு ஆள் செய்யும் போது ஆச்சரியப்படுவோம்.
ஏன்னா இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பார்த்து இயேசு வந்து ஆச்சரியப்படுறாராம். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க, ஆச்சரியப்படுகிற தேவன், உங்களை மட்டம் தட்டுகிற தேவன் அல்ல. எந்த ஒரு பிள்ளையும் வந்து நல்ல ஒரு மார்க் இருந்தா என்னது வெல் டன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், பாராட்டுவோம், தட்டி கொடுப்போம். ஒரு உலகப்பரமான ஒரு பெற்றோர்களே குழந்தைகளை பண்ணும்போது அது உலகப்பரமான நண்பர்களா இருக்கலாம். யாராவது ஒரு ஆள் நம்மளை வந்து தட்டி கொடுப்பது எப்படி இருக்கும், இப்பதான்ப்பா எனக்கு என்னது இன்னும் நல்லா இருக்கு, சிறப்பா செய்யும் போல இருக்கு, அப்படி தட்டி கொடுக்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த நிலைக்கு போவாங்க. இங்க பாருங்க ஆண்டு என்ன பண்றாரு, நமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி இஸ்ரவேலுக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. விசுவாசத்தை காணல. பாத்தீங்களா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு உங்களுக்காக தான் வந்தேன், 3 வருஷம் ஊழியம் பண்றேன். அவங்களுக்குள்ள இப்படி விசுவாசம் இல்லையே, எவ்வளவு விசுவாசிக்கிறாங்க அதை காண்பிக்கிறான் பாருங்க. கிரியில்லாத விசுவாசம் அன்பு கூறும் இல்லை, அந்த அன்பை காமிக்கிறான். அவனுக்காக போய் வேண்டுறான். நீங்க அன்பு கூறுறீங்களா, உங்க குடும்பத்துக்காக, மனைவிக்காக, பிள்ளைக்காக, உங்களுக்கு அருமையான மக்களுக்காக நீங்க உண்மையா அன்பு கூர்ந்தா என்ன பண்ணுவீங்க, அவனுக்காக போய் என்னது ஜெபிப்பீங்க. அவனுடைய பாரத்தை உங்க பாரமா ஏற்றுக்கொள்வீங்க. அவன் எவ்வளவு அன்பு கூர்ந்தா அந்த வேலையை அந்த சிப்பாய் படுகிற வேதனையை அவன் அறிந்திருக்கிறான். அவன் பாரத்தை தாபாரமா எடுத்து இதுக்காக அப்படி என்னது ஆண்டவன் போய் பார்க்க போறான் பாருங்க. ஒரு பக்கம் அந்த வேலைக்காரன் நிலைமையை அறிந்திருக்கிறான், இன்னொரு பக்கம் ஆண்டவன் எப்படி அழியாத முடியும் அறிந்திருக்கிறான். நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், தேவன் இப்படிப்பட்ட நம்ம அறிஞ்சிருக்கிறோமா, அவருடைய வார்த்தை குறித்து நம்ம தெளிவு என்ன? இப்ப ஒரு ஆள் துக்கப்பட்டே இருக்காரு, ஆறுதலான வார்த்தை சொல்லும்போது எப்படி இருக்கும், அவன் கேட்கிறோம். எவ்வளவு ஒரு மேலான ஒரு காரியம் பாத்தீங்களா, இயேசு இன்னைக்கு ஜீவிக்கிறார். நீங்க உங்களோட கூட பேசிட்டு இருக்காரு பாருங்க. அடுத்து தொடர்ந்து என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லி மெய்யாகவே உண்மையாக சொல்லுகிறேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களோட பந்தியா இருப்பார்கள். இது யாருக்கு சொல்றாங்க, புறஜாதி. கிழக்கிலும் மேற்கிலும் சொல்லுவாங்க. கிழக்குனா நம்ம சொல்றோம்ல, கிழக்கத்திய நாடுகள், மேற்கத்திய நாடுகள், இவங்களாம் வருவாங்க. நீங்க உலகம் முழுவதும் கிறிஸ்தவம் தான் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா. நிறைய புறஜாதி மக்கள் கிறிஸ்துவ அறியக்கூடிய நாட்டில் இருக்கும். ஒரு புறஜாதியான ஒரு நூற்றுக்கருலைய ஆண்டு என்ன பண்றாரு, பண்றாரு. உங்களை என்ன ஆண்டு நேசிக்கிறார் பாருங்க. இது மூலியமா வாசிக்கலாம். ராஜ்யத்தின் புத்திரரோ யாரு, இஸ்ரவேல் மக்கள். ராஜ்யத்தின் புத்திரரோ புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட விசுவாசம் இல்ல, அன்பு இல்ல, புறமான இருள் என்னது, நரகத்துக்கு தள்ளப்படுற ஆண்டு எச்சரிக்கையா இருப்பாங்க. நீங்க நரகத்தை குறித்து யாருமே பெருமை பிரசங்கிக்கிறது இல்ல. இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த நரகக்கூடிய காரியத்தை குறித்து திட்டமா நம்ம அந்த லாசர் காரியத்தில் பேசுறத பாக்குறோம். திட்டமாக சொல்ற எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்பை யாரும் ஏற்றுக்கொண்டதில்லை. ஒரே முறை மறிப்பதும் நியாயத்தின் படையிலும் இருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட வாய்ப்பு அநேகருக்கு இல்லை. அந்த வாய்ப்பு இழந்தவங்க எவ்வளவு சீக்கிரத்தில் எங்க போயிடுவோம், பரிசா பாதாளம் போகும். எச்சரிக்கிறார் பாருங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று, அழுகையும் பற்கடிப்பும் நரகத்தில் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. அந்த விசுவாசம் எப்படி, விசுவாச அடிப்படையில அந்த விசுவாசம் எப்படி இருக்கு, அவருடைய அன்பு எப்படி இருக்கு, அவருடைய தாழ்வு எப்படி இருக்கு, அவருடைய பாரம் என்ன இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு ஆழ்வுடைய நிலையை உங்களுடைய இடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களை என்னையை பார்த்து ஆண்டவர் பாராட்ட விரும்புகிறார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை அன்பானவர்களே, எப்பேற்பட்ட ஒரு காரியம். இன்னொரு சம்பவத்தை கூட உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. கானானிய சிறியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டது சரியா. அந்த சிறியை குறித்து வேத அடிப்படையில் நம்ம பார்க்கலாம். மார்க் 7ஆம் அதிகாரம் 24 இருந்து நம்ம வாசிக்கலாம். அது குறித்து மார்க் 7ஆம் அதிகாரம் இல்லைன்னா மத்தேயு 15:21-28 அதை வாசிக்கலாம். மத்தேயு மார்க் 7லையும் பார்க்கலாம், 7:24 பார்க்கலாம். மத்தேயு 15:21-28 வசனங்கள். பின்பு அவர் எழுந்து அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களில் எல்லைகளில் போய், தீரு சீதோங்கிற பட்டண எல்லையில போயிருக்கிறார். ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கிறாரு. ஒருவரும் அதை அறியாதிருக்க விரும்பியும் அவர் மறைவாய் இருக்க கூடாமல் போயிடுச்சு. அவர் மறைவா இருக்க முடியல.
அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தார். இதுல பார்க்கிற ஒரு சம்பவத்துல ஒரு கானானிய ஸ்திரீ தன் மகளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு. அவ இயேசு குறித்து நல்லா அறிஞ்சு வச்சிருக்கிறான். தாவீது குமாரன் சொல்றான். தாவீது யாரு? தாவீது இஸ்ரவேல்ல வந்து 2வது ராஜாவா இருக்கிறாரு. அந்த தாவீது வம்சத்துல தான் இயேசு கிறிஸ்து வர்றாரு. ஆச்சரியமா இருக்கு. ஒரு புறஜாதியான பெண். நம்ம பத்துமையை குறித்து பார்க்கலாம். குருடன் அவனும் பாத்தீங்கன்னா பிறவி கூட்டம் தான். அவனும் தாவீது குமாரனே வேதத்தை கூட்டத்தை நம்ம பார்க்க முடியும். தாவீது யாரு? தேவனுடைய இறுதி கேட்ட மனுஷன். அவருடைய வம்சத்துல தான் அந்த இயேசு வர்றாருன்னு ஐடென்டிஃபை பண்றார். ஏன்னா குருடனா இருக்கும்போது திரளான ஜனங்கள் நடந்து போதை பார்த்து இயேசுனே கேள்விப்பட்ட அந்த இயேசு யார் என்பதை கண்டுகொள்ளலாம். இந்த நாளிலையும் கூட அந்த கானானிய ஸ்திரீ இயேசு குறித்து நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். நன்கு அறிந்து கூட விசுவாசத்தோடு அவர்கிட்ட வந்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இருந்த காலம் பார்த்தீங்கன்னா புறஜாதியாக்கா அல்ல, இஸ்ரேலுக்காக 3 வருஷம் இருந்தாரு. ஆனா அவர் புறஜாதியான பொண்ணு. அதனால அந்த உரையாடல பாருங்க பேசிக்கிடுவாங்க. என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். அற்புதமான ஒரு காரியம் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ சீரோபோனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரியா இருந்தாள். அவள் தன் மகனை பிடித்திருந்த பிசாசை துரத்தி விட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். மகளை பிசாசு பிடிச்சிருந்துச்சு. இது மத்தேயு 15:21 தானே? மத்தேயு 15:21 இதுலயே அதுல இருக்கும். அதே வாசிக்கலாம். மத்தேயு 15:21-22 எடுத்தவங்க வாசிக்கலாம். பின்பு இயேசுவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ இதைத்தான் அங்க சொல்றாரு மார்க்ல. கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எப்படி ஜெபிக்கிறா பாருங்க. அவர் யார் சொல்லிட்டான்னு தெரியல. ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை கேட்டு பழையிருப்பான்னு நினைக்கிறேன். தாவீது யாரு? தாவீது தேவன் இறுதி கேட்டவன். அவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா. அவனுடைய வம்சத்துலதான் அந்த இயேசு கிறிஸ்து வர்றாரு. அது அன்பு எவ்வளவு அறிந்து கரெக்டானவர்கிட்ட ஆண்டவர் நேரடியா சந்திக்க ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிருப்பாரு இல்லைங்களா? நேரடியா அவர்கிட்டே போய் தாவீது குமாரனே எனக்கு வந்து என்ன வேண்டா, எனக்கு இறங்கும். ஏன் இறங்கும் வேண்டணும்? என் மகன் வந்து பிசாசால அலங்கரிக்கப்படுறான். வாசிக்கலாம். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார். ஒரு மனுஷனுக்குள்ள பிசாசு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணும்? பயங்கரமா அலங்கரிக்கும். இன்னைக்கு பார்த்தோம்னா 80% வியாதி பிசாசினால வருது. நிறைய சம்பவங்கள் நம்ம பார்க்கலாம். ஒரு பொண்ணு தமிழ் செல்வின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஆண்டவர்களை நடத்தி கொண்டு வந்திருந்தோம். அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஒரு காலேஜில் பாராமெடிக்கல் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க மாமா ஒரு டாக்டராக இருந்தார். அப்போ இடையில வந்து இப்போ டெஸ்ட்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே நார்மலாக இருக்கு. ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சியை பார்த்தா பிசாசு. அந்த நேரம் ஒரு தேவப்பிள்ளை என்ன பண்ணாரு? ஆட்டோவில் கூட்டு போனார். அவர் கூட்டு போய் தேவப்பிள்ளை இருக்கிறத போய் அவர் கூட்டு போய் அப்போ அந்த ஊழியர் வந்து அவங்க அந்த பொண்ணுக்காக ஜெயிச்சப்போ அந்த பொண்ணுக்கு வந்து விடுதலை கிடைச்சிச்சு. இது மாதிரி நிறைய பேருக்கு என்ன ரிப்போர்ட் எப்படி காமிக்கும்? ஆனால் ஒன்று என்ன, பிசாசுடைய அடக்கழிப்பு. பிசாசு வந்து அடிக்கடி தலைவலியை கொடுக்கும், அடிக்கடி வறுத்துவலியை கொடுக்கும், அடிக்கடி கால் வலியை கொடுக்கும், அடுத்தது அடிக்கடி அந்த இடுப்புலையை கொடுக்கும், நுரத்துல வைக்கும். இந்த ஃபிக்ஸ் வருதுல்ல, அவங்களாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மை பார்த்தீங்கன்னா பிசாசினால பிடிக்கப்பட்டிருப்பாங்க. இன்னைக்கு பிசாசு மனுஷனுக்குள்ள உலாவ விரும்புது. மனுஷனுக்குள்ள காலகாலமாக அதை துரத்தும் போது நான் போக மாட்டேன், எத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியுமா அப்படின்னது உரிமை பாருங்க. அப்ப இந்த சிறு பிள்ளைக்குள்ள பாருங்களேன், சிறு பிள்ளைக்குள்ள பாருங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா 18 வருஷம் ஒரு லேடிக்குள்ள சாத்தான் எவ்வளவு நிமிரக்கூடாத ஒரு தேவ பிள்ளைக்குள்ள ஒரு மகளுக்குள்ளாக 18 வருஷம் இவனும் ஆபரம் மாற்றி நான் சொல்றேன். 18 வருஷமா அதோட வரலாம். ஆண்டவர் வந்து அவனை சோப்படுத்துறாரு. அந்த பிசாசு போனே அவன் நிமிர்றான். அப்புறம் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா லேகியோங்கிற ஒரு காரியத்தில் பார்க்கலாம். 6000 பிசாசு அவனை யாருமே, ஆனா இயேசு அவனை கண்டு நேரட்டா போய் அவனை விடுவிக்கிறார். அன்பானவர்களே,
அவனுடைய புத்தி தெரியுது. பின்னாடி தக்கப்போடைய தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதலை பார்க்கிறோம். இங்க இந்த பார்க்கிற இந்த கானானிய ஸ்திரீக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் நம்மளே அற்புதமானது. பாருங்க, நம்ம எவ்வளவு ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறோம், எந்த அளவுக்கு தேவனை அறிஞ்சிருக்கிறோம், தேவனை எந்த அளவுக்கு அறிஞ்சு கேட்கிறவங்களா இருக்கிறோம். அறிஞ்சு கேட்கிறான். தாவீதின் குமாரனே கிளைம் பண்றான், உரிமை பாராட்டுறான். விசுவாசத்தோடு நம்ம கேட்கிறோமா? எதை கேட்டாலும் அந்த கிருவியில காண்பிக்கிறோமா? ஒரு ஆள்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னா அன்பா போய் கொடுக்குறேங்கிறதுக்கும் அன்போடு போய் இந்தாங்க கிட்டையே போய் கொடுத்துட்டு வர்றதுக்கு வித்தியாசம் இருக்குங்களா? அன்போடு போய் அப்படியே கிரியில காண்பிக்கணும். அதனாலதான் ஆண்டவர் கிரி இல்லாத விசுவாசம் செத்தது. ஏன் ஆண்டவர் இதுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுவார் இந்த உரையாடல, நான் வந்து இது பிள்ளைன்னு சொல்லுவார் இஸ்ரேல் மக்களை. ஆனா புறஜாதியா வந்து நாயின்னு சொல்லுவார். நாயின்னா அற்பமா இல்லை, இஸ்ரேல் மக்களை பிள்ளையா சொல்லுவார். அப்ப வந்து பிள்ளையை கூப்பிட்டு அப்பத்தை எப்படி நாய்க்கு போட முடியும்? நான் பிள்ளைகளுக்காக 3 வருஷம் வந்திருக்கிறேன், சரியா? அந்த பிள்ளைகளுக்கு ஆனா அவன் சொல்லுவா மேஜையில இருக்குன்னு வச்சுக்கோங்க. மேஜையில இருந்து ஒரு மேஜர் இருக்கு, அந்த மேஜர் ரொட்டி கொடுத்துருக்குன்னா கீழே விழுந்தா நான் எடுத்து சாப்பிடும்ல. அவன் சொல்லுவா மெய்தான் ஆண்டவரே, ஆனா மேஜையில இருக்கக்கூடிய துணிக்கையை நாயை தின்னுமே. அதை ஏத்துக்கிறான் ஆண்டவர். ஆண்டவர் வந்து கொஞ்சம் பொண்ணை வந்து அற்பமா சொல்லல, ஏன் நாயேன்னு சொல்லல. அவன் ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன சொல்றான்னா அதை ஞானத்தமா புரிஞ்சுக்கணும். அவர் ஃபர்ஸ்ட் இஸ்ரவேலுக்காக வந்தார், புறஜாதிக்கு அல்ல. அதை வாசிக்கலாம் பாருங்களேன். ஆண்டவர் நம்ம நுணுக்கமாக அதை கற்றுக்கொள்ளணும். என்னமோ தெரியல, ஆண்டவர் இந்த காரியத்தை இந்த நாளை கற்றுக்கொள்ள விரும்புகிறார். நம்ம விசுவாசத்துல பலப்படணும். ஆண்டவர் உங்களை பாராட்ட விரும்புகிறார். ஆண்டவர் பாராட்டுறது எவ்வளவு அருமையான ஒரு காரியம். ஒரு முறை வந்து நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் என்ன பேசுறாரு, நேசகுமார உண்மையில் பிரியமான மத்திய 3ஆம் அதிகாரம் 17 வருஷம் எனக்கு ஒரு அழுகை வந்துச்சு. தேவனோடு பேசுகிற, தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு அணுகு இருக்கணும், தேவ உறவு இருக்கணும். ஆண்டவர் நம்மளை பாராட்டும் போது மேலே அந்த உண்மையான நறுமுட்ட நொறுமுட்ட இருதயம், அந்த உண்மையான கனிப்புறுதலை பார்க்க முடியும். ஒரு மனிதன் பாராட்டுறதுக்கும் ஆண்டவர், இப்ப நீங்க போய் நல்லா ஜெபிச்சு ஆண்டவரே உங்க முன்பா நான் எப்படி இருக்கேன் ஆண்டவரே அப்படி கேட்டு பாருங்களேன். ஒரு தடவை இன்னொரு தடவை நான் கேட்கும்போது என் தாசனாய் இஸ்ரவேலே உன் மேல நம்ம மகிமைப்படுவேன். ஏசியா 42 இருக்கு நினைக்கிறேன். என் தாசனாய் இஸ்ரவேலே உங்களில் நான் மகிமைப்படுவேன். நான் நினைச்சேன் மகிமைப்படுறேன், ஏன் தெரியல, அப்புறமான புரியுதுங்களா? தேவன் நம்மளை வந்து சாட்சி கொடுக்கணும், தேவன் நம்மளை பாராட்டணும். அதுக்கு நம்ம வேத வசனத்தின்படி நம்ம அறிஞ்சு வேத வசனத்துக்கு நம்மளை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து அதை நம்ம வாழ்க்கையில காண்பிக்கும் போதுதான் தேவன் பாராட்டுறது தான் நிச்சயமானது. மனிதர்கள் பாராட்டுறது ஒரு நேரம் பாராட்டுறவங்களோ என்ன பண்ணுவாங்க, மட்டம் தட்டிடுவாங்க உங்களை. ஆனா ஆண்டவர் மட்டம் தட்ட மாட்டார். உங்களை நம்பி நம்பி உங்க முன்னாடியே வந்துட்டு என் பிள்ளை இப்ப எழும்பிடும், என் பிள்ளைக்கு நான் இருப்பேன், என் மக எப்படி ஒரு தாய் மகனே ஏமா அதை காட்டி ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து நம்ம வயது முதிர்த்தவங்களா இருக்கலாம். இல்ல என் மக என் பிள்ளை நான் கூட இருப்பேன், நான் உங்களை நடத்துவேன். உண்மை பாராட்டுறாரு. வசிக்கலாம். அதற்கு அவர் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே என்று மற்றபடி அல்ல. பிதாவின் சித்தம் முதல் 3 வருஷம் இஸ்ரவேல் மக்களுக்கு காணாமல் போன இஸ்ரவேல். அந்த நாட்டில் புறஜாதி பங்கு இல்லை. ஆனாலும் இந்த சம்பவம் பிதா அனுமதியோட தான் நடக்குது. ஏன்னா வந்தது இஸ்ரவேல் மக்களுக்காக. ஆனா பாராட்டப்பட்டு சென்றது யாரு? புறஜாதியா. உங்களை என்னை ஆண்டவர் எவ்வளவு புறஜாதியில இருந்து உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம பின்னணியை பார்க்கும்போது விக்கிர ஆராதனையிலிருந்து விக்கிர புள்ளிலிருந்து நம்மளை தெரிந்து கொண்டு அவன் பிள்ளையா அவன் மகனா உங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டார். அதையெல்லாம் உதவி செய்து கேட்கிறார். அவரே என்ன பண்றாரு? பணிந்து கொண்டார். அடுத்து அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் பிடிப்பே கொடுக்க மாட்டாரு. அவர் அப்படி இருக்கிறார். ஏன் அப்படின்னா அவருடைய விசுவாசத்தை கொண்டு வர, நம்ம மார்க் 5ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்து பாருங்க. ஒரு பெரும்பான்மை ஸ்திரீ வந்து இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையா தொடுவேன், அவன் வந்து தெரிஞ்சிருக்க மாட்டான். விசுவாசிச்சு அவர் போய் கிரியில காம்பா தொடுவா, வஸ்திரத்து ஓரத்தை தொடுவா. அந்த உதிரத்தின் ஊரம் நின்று போயிட்டு உடனே ஓடி மறந்துடுவா. உடனே ஆண்டவர் சொல்லுவார், என்னை தொட்டது யார்?
இதை குத்தப்பட்டு அந்த பொண்ணு எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுவா, நான் இப்படி ஆசையெல்லாம் வந்து என்னது சொத்தெல்லாம் இழந்து எத்தனையோ வைத்தியரை பார்த்துட்டு எனக்கு சோமாலையா 1 வருஷம் 2 வருஷம் இல்லை 12 வருஷம் இந்த பெரும்பாடு பீரியட் என்று சொல்லக்கூடிய அந்த உதிரப்போக்குனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த நாட்டுக்கு தீட்டான்றது. ஆனா ஆண்டவர் அந்த காரியத்தை கூப்பிட்டு சுகமானதை வந்து அறிவிச்சா பாருங்க. இது எதன் அடிப்படையில்? விசுவாசம். அதனால நம்ம விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு இது கூடாத காரியம். வாயில விசுவாசத்தில் விசுவாசத்தில் இல்லை. அந்த விசுவாசத்தை இருதயத்திலிருந்து விசுவாசிச்சு நம்ம என்ன பண்ணணும், அதை செயல்படுத்த நம்ம முயற்சி பண்ணணும். ஆண்டவர் உதவி செய்வார். அதற்கு அவர் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை இன்னுமே என்றார். துணிக்கை இந்த பீஸ் இருக்குள்ள பிரெட் இருக்கு, ஒரு மேஜர் இருக்கு. அது வந்து மேஜர்ல உட்காரவங்களுக்கு மட்டும்தான். கீழே இருக்கான்னு வச்சுக்கோங்க, கீழே நாய் இருக்கும்போதுன்னு வச்சுக்கிடுவோம். அந்த நாய் வந்து திட்டி பார்க்கணும். இப்போ இருக்கிற நாய் தான் மேலே இதாயிரும், கீழே இருக்கான்னு வச்சுக்கிடுவோம். அது வந்து கீழே விடும்போது என்ன ஆகும், அதை சாப்பிடும்ல. அப்படி விசுவாசமா சொல்ற பாருங்க. இன்னைக்கு எப்படியாவது என் வாழ்க்கை விடுதலை வாங்கி போயிடணும். உங்களை எத்தனை பேர் நம்புறீங்க? என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணும், நிச்சயமா வாழ்க்கை மாறும். இந்த செய்தியை கேட்கிறேன், தேவன் நமக்குள்ள ஒரு மாற்றத்தை தருவார். நான் அதுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். இன்னைக்கு ஆண்டவரே எனக்கு கேட்டேன் சுவாமி, என் வாழ்க்கை இப்படி ஆசீர்வாதமா மாத்துங்க அப்படின்னு நீங்க கேட்கணும். நான் எதிர்பார்க்கிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது. பாத்தீங்கன்னா உன் விசுவாசம் பெரிது. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. என்ன விரும்பின? உன் பிள்ளை சோமான் ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானார். அந்த நேரத்தில் அந்த மகள் ஆயிடுச்சு, ஆரோக்கியமானார். மார்க் 7ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல பாருங்களேன். மார்க் 7:30 24 இருக்கு. மார்க் 7:30 வாசிக்கலாம். மார்க் என்ன சொல்றாரு? அவள் தன் வீட்டிற்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலிலே படுத்திருக்கிறதையும் கண்டார். ஏசு சொன்னார் பாத்தீங்களா? எவ்வளவு நல்லவர் பாருங்க. எப்படி பாத்தீங்கன்னா இந்த கானானியத்தை குறித்து நம்ம என்னன்னா விடாமுயற்சி. என்ன அவளுக்கு என்ன பார்த்தோம்? விடாமுயற்சி இருக்கு. அதோட என்ன இருக்கு? தாழ்மை இருக்கு. விடாபடியா ஜெபிக்கிறது, தாழ்மை இருக்கு. அது மாதிரி நமக்குள்ள இருக்குதா? விடாபடியா முயற்சி. கண்டிப்பா ஜெபிப்பேன், என் குடும்பத்துக்கு மாற்றம் வரும். கண்டிப்பா ஜெபிப்பேன், எனக்கு ஆண்டவர்கிட்ட பதில் இருக்கு. கண்டிப்பா என் சூழ்நிலையை மாற்றுவார். என்னுடைய பொருளாதார நெருக்கடி தெரியும், என்னுடைய கடன் பாரங்கள் தெரியும், என்னுடைய சூழல் தெரியும், எனக்கு கூட இருக்கிற வியாதி தெரியும். ஆனா உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்காரு பாருங்க. எப்பேற்பட்ட நம்பிக்கை பாருங்க. இயேசு கிறிஸ்து மேல நான் வைக்கிற நம்பிக்கை அது நித்தியமானது. நாம் அவர் மேல வைக்கிற விசுவாசம், நீ பாருங்க, உன் விசுவாசம் பெருகுங்கிறார். அவன் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசம் காணல, ஒருத்தர் கூட இல்லையா. அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? அன்பு இருந்துச்சு, பாரம் இருந்துச்சு. அந்த போல அவனை நேசிச்சா. அதோட என்ன பண்ணான்? அவனுக்காக ஜெபம் பண்றான், வேண்டான்னு போட்டு இன்னொருத்துல போட்டு மூப்பர்கள் அனுப்புவானோ. அவங்க சொல்றாங்க, இந்த காரியத்தை நம்ம கவனமா கவனிச்சும் போது அவங்க வந்து ஜபாலயத்தில ஏதோ ஆலயம் கூட கட்டி கொடுத்துருக்காங்க. இவங்க பாத்திரம்னு சொல்றாங்க. எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. இந்த 2 காரியத்தை நாம என்ன கற்றுக்கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல. இப்ப விசுவாச அடிப்படையில நம்மளை மனிதர்கள் பாராட்டத்தை காட்டிலும் ஆண்டவர் நம்ம பாராட்டுறாரா? ஆண்டவர் பாராட்டத்தக்கதான் நம்ம விசுவாசம் இருக்குதா? ஆண்டவர் பாராட்டத்தக்கதான் நம்ம அன்பு இருக்குதா? ஆண்டவர் பாராட்டத்தக்கதான் விடாமுயற்சி இருக்குதா? பதில் மட்டும் ஒரு பதிலை பெற்று போறா பாருங்க, ஒரு அற்புதத்தை பெற்று போறா, ஒரு சுகத்தை பெற்று போறா பாருங்க, பிசாசு கட்டிலிருந்து விடுதலை பெற்று போறா. அந்த காணாலேசதி எப்பேற்பட்ட ஒரு காரியம் பாருங்க. நம்ம ஆண்டவர் பாராட்ட தவறுவதே இல்லை. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. இப்படிப்பட்ட பாராட்டுகிற தேவனை நம்ம என்ன பண்ணணும்? பற்றி கொள்ளணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நம்ம உங்களை என்னை அவரே நேசிக்கிறவரா இருக்கிறார். நீங்க அவருக்குள்ள வளரணும், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை வளர்ந்து விரும்புறாரு. ஆண்டவரே நம்ம நம்பிக்கையா, ஆண்டவரே நம்ம அரணா, ஆண்டவரே நம்ம பாதுகாப்பா எண்ணும் போது நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நமக்கு விடுதலை கொடுப்பார். நம்ம ஆந்தூர்
கொள்ளுப்பாளையத்தை சேர்ந்த பிரதர் இஸ்ரேல் ஐயா, அவர் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா அவர் எப்படி மணந்திருக்கிறாருன்னா இயேசு கிறிஸ்துவுடைய வெண்கல பாதத்தை பார்த்தார். அவர் ஆண்டவர் காமிச்சிருந்தார். அவர் மணந்திருக்கிறாரு. அவர் அவங்க அம்மாவுக்குள்ள பிசாசு ஆடுமா. அவர் ஈரோட்ல இருந்தாரு. ஈரோட்ல இருந்து ஜெபிப்பார். அந்த பிசாசு சொல்லுதா, அவங்க மயன் ஜெபம் பண்றேன், நான் போயிடுறேன். அப்படியே உன் மயன் ஜெபம் பண்றான். அவர் எப்படி ஜெபிப்பாரு, ஆண்டவரே எங்க அம்மா பிசாசால பாதிக்கப்பட்டிருக்கு, விசுவாசத்தோடு ஜெபிச்சிருப்பாரு, தாழ்மையோடு ஜெபிச்சிருப்பாரு, போராடி ஜெபிச்சிருப்பாரு. அப்ப என்ன பண்ணுச்சா பிசாசு, நான் போயிடுறேன். நம்முடைய ஜெபம் இருக்கு. ஆண்டவர் தாழ்மையில் கிருபை அளிக்கிறவர், நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில் நம்ம பாராட்டுகிறவர். உங்களை ஆண்டவர் அவருடைய மகிமைக்கு உருவாக்க விரும்புகிறார். நாம் அவர் கருத்தில் இருக்கிறோமா? அவருடைய பாராட்டத்தை நம்ம பெறுவோமா? இதை மனசுல வைப்போம். உங்களை என்னையும் ஆண்டவர் நேசிக்கிறதுனால உங்களை என்னையும் ஆண்டவர் கூட்டி சேர்த்துக்கிறாரு. கடவுளுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். ஆண்டவரை கேட்கலாம், ஆண்டவரே எங்களுக்கும் இப்படிப்பட்ட விசுவாசம் அந்த நூற்றுக்கருவிக்கு இருந்தது போல 100 சிப்பாய்களுக்கு ஒரு அறிவியா இருந்திருக்கிறான். அந்த காணாலியை போல அதை வச்சு கேளுங்களேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை எங்களையும் ஆண்டவரே நீங்க எங்களை பாராட்டத்தக்கதை எங்க வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே என்னுடைய விசுவாசம் மாறணும், என்னுக்குள்ள அன்பு வரணும், என்னை போல மற்றவங்களை நேசிக்கணும், தன்னை போல் பிறரை நேசி, மற்றவங்களை பார்த்து என் பார்க்கமா கொண்டிருக்கணும், விடாமுயற்சியா அதை பார்க்குற. அதனாலதான் லூக்கா 18 பார்த்தீங்கன்னா சோர்வு போர்களுக்கு ஒரு ஜபம். ஒரு அணிலுள்ள ஒரு நீதிமான்கிட்ட ஒரு விதவை இன்னொருத்தாருக்கு எனக்கு ஓயாம அவர் தொந்தரவு பண்றான். அந்த அணிலுள்ள நீதிமான் ஒரு அழுத்துக்குள்ள இருந்து எதாவது செய்யணும். ஆண்டவர் சொல்றாரு, நம்ம நோக்கி இரவு பவுனும் கேட்கிற ஒரு சில என்னது செய்வேன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அப்ப நாம கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு நாங்க கேட்போமா, இதனால நம்ம கேட்போமா, கத்தத்தை நம்ம கொடுப்போமா, அர்ப்பணிப்போமா. கத்ததாம இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாரா.